வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த 2 நாட்களாக மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டை. இந்த கேண்டில்ஸ்டிக் தான் 21ஆம் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 3060 ரெசிஸ்டன்ஸை வச்சு க்ரூட் ஆயில் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருந்தது. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா 3000 அப்படின்ற இடத்தையும் ரெசிஸ்டன்ஸாக மாற்றி புதிய லோ க்ரியேட் பண்ணி இறுதியாக 2973 பக்கமாக க்ளோஸ் ஆகிடுச்சு. 21ஆம் புதிய லோ க்ரியேட் ஆகி புதுசாக லோவாக க்ளோஸ் ஆனது மறுபடியும் டவுன் ட்ரெண்டை இண்டிகேட் பண்ணுது. நேற்று மார்க்கெட் ஓரளவு அதிகமாக ஓப்பன் ஆகியிருந்தாலும் மறுபடியும் 3020க்கு மேலே அதால் போக முடியாமல் தொடர்ந்து சரிவையே சந்தித்து 2945 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டும் புதிய லோ க்ரியேட் பண்ணி கம்மியாக க்ளோஸ் ஆனது இன்னும் டவுன் ட்ரெண்டை உறுதி செய்யுது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2970 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் க்ரூட் ஆயில் மார்க்கெட் இன்னும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸ் ஜோன் இன்னும் 3026ஆகவே இருக்குது. ஏன்னா இதுக்கு நடுவில் எங்கே ஸ்டாப் லாஸ் வச்சாலும் பவுன்ஸ் பேக் ஆகி ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 2926. ஸோ இன்றைக்கும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்ப்போம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.